Hello viewers, welcome to our channel. இந்த வீடியோல fractionsல subtraction எப்படி பண்றது அத வந்து பார்க்கலாம். First sum 3/5 minus 5/6. Addition வந்து ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். So இது வந்து subtraction, okay? இதுல வந்து பாத்தீங்கன்னா 3/5 minus 5/6. What's the denominator? Denominator வந்து 5, 6. So இந்த ரெண்டும் it's fractions and like fractions, okay? So first what we do, first we convert this unlike fractions into like fractions, okay? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், first like fraction convert பண்ணணும். So அதுக்கு என்ன பண்ணணும், இந்த denominatorக்கு LCM எடுக்கணும். சரியா, 5க்கும் 6க்கும் LCM எடுக்கணும். So 5 6. So இதுக்கு LCM எடுத்தோம்னா 5 table 1 6, then 2 table 1 3, 3 table 1 1. So it's LCM of 5 and 6, that is equal to 5 into 2 into 3. 5 into 2 10, 10 into 3 30. Okay, so LCM என்ன வந்துச்சு, நமக்கு இப்போ 30 வந்துச்சு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த டினாமினேட்டரை இந்த 30 ஆக்கணும். கரெக்டா? சரி, இப்போ 3/5 இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது, 5 இருக்குல்ல. ஸோ 5 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 30 வரும், எஸ் 6 இல்லையா. 5 6 are 30. அப்போ 6ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, 3 into 6 18. ஸோ 18/5 into 6 30. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 5/6. 5/6 இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது, 6 இருக்குது. 6 என்ன பண்ணால் 30 வரும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண. ஸோ 5/5. okay, so 5 into 5 25 divided by 6 into 5 30. இப்போ பாருங்க, ரெண்டும் என்ன fraction, like fraction ஆயிடுச்சுல. 18/30 25/30 ரெண்டுமே denominator வந்து சேம் ஆயிடுச்சு. இனிமே வந்து நம்ம as usual பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். 3/5 minus 5/6 is equal to 3/5 என்ன போடணும், 18/30 minus 25/30. okay, that is equal to, இப்போ ஒரு 30 எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்கு, 18 minus 25. okay, that is equal to 18 minus 25. இந்த வந்து இங்கே 18 இருக்கு, இங்கே -25 இருக்குது. இது வந்து 18 வந்து சின்ன நம்பர், 25 வந்து பெரிய நம்பர். ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம்னா 18லேருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த சைனை நம்ம போடணும். எப்போவுமே வந்து ரெண்டு வேறு வேறு சைனாக இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை தான் நம்ம போடணும். இப்போ 18லேருந்து 25லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 7 வரும். ஓகே, பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ -7/30. ஓகே, இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. 18 minus 25, 25லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதோட சைன் பெரிய நம்பர் இதில் எது, 25 தானே. 25 என்ன சைன், 25க்கு முன்னாடி இருக்க சைனை பார்க்கணும். ஸோ என்ன சைனில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அதனால -7/30. ஓகே, 4/5 minus 1/3. இப்போ இது ரெண்டு ஃப்ராக்ஷனும் unlike fraction. இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்ல. 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 5 1 3 3 1 1. எல்சிஎம் என்ன, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் 5 and 3. that is equal to 5 into 3 15. okay, then 4/5 into
என்ன செய்யணும், டினாமினேட்டர் 15 ஆக்கணும். இதால் மல்டிப்ளை பண்ணோம் 5 எஸ் 3 ஆல் 3/3 தட் இஸ் ஈக்குவல் டு 4 into 3 12/15. நெக்ஸ்ட் 1/3 1/3 into 3 வந்து 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்ல, 5/5 தட் இஸ் 5/15. இப்போ இது என்ன வந்துச்சு, ரெண்டும் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, இப்போ 4/5 minus 1/3 is equal to 12/15 minus 5/15 that is equal to, இதில் வந்து 15 எடுக்கணுமா, நியூமரேட்டர் என்ன போடணும், 12 minus 5. 12 minus 5 என்ன, 7. 7/15. ஓகே, ஸோ இது ஆன்சர். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நியூமரேட்டர் வந்து சப்ராக்ட் பண்ணி போட்டால் போதும். 12 minus 5, 12 தான் இங்கே பெரிய நம்பர், அதனால் வந்து ப்ளஸ் 7 சைன் அப்படியே போட்டால் போதும், 7/15. ஓகே, தேர்ட் சம் 5/6 minus 7/12. என்ன பண்ணோம், 6க்கும் 12க்கும் எல்சிஎம். இது பாருங்கள், இது லைக் ஃப்ராக்ஷன்ஸாக கிடையாது. அப்போது 6க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் டைரெக்டாக 6 டேபிள் கொடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து ப்ரைம் நம்பர்ஸுக்கு தான் இது வந்து பண்ணணும். 6 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, அதனால 2 3 அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ 2 டேபிள் ஃபஸ்ட் கொடுக்கலாம். 2 3s are 6, அப்போ என்ன வரும், 3. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் 12 வருது வரைக்கும் சொல்லுங்கள். 6 2s are 12, கரெக்டாக. தென் 3 டேபிள் 1 3 is 3, 2 3s are 6. Then 2 table 1 2 is 2. What's LCM? LCM of 6 and 12. That is equal to 2 into 3 into 2. 2 3s are 6, 6 2s are 12. LCM என்ன வந்துச்சு, 12 வந்துச்சுல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம இது லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம்ல. ஸோ 5/6 இன்ட்டு இந்த 6 என்ன ஆகணும், 12 ஆகணும். அப்போ எந்த டேபிளால் மல்டிப்ளை பண்ணணும், 2 டேபிள் 2/2 தட் இஸ் 5 into 2 10/6 into 12. தென் 7/12 இன்ட்டு டினாமினேட்டர் 12 தான் இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ 1/1 1 into 12 12 தானே. ஸோ 7/12. இப்போ ரெண்டுமே என்ன ஃப்ராக்ஷன் ஆகிடுச்சு, லைக் ஃப்ராக்ஷன் ஆகிடுச்சுல. ஓகே, இனிமேல் சப்ராக்ட் பண்ணலாமா. 5/6 minus 7/12 that is equal to 10/12 minus 7/12 that is, கீழே 12 எடுத்துக்கலாமா. நியூமரேட்டரில் என்ன பண்ணணும், 10 minus 7. 10 minus 7 என்ன, 3. ஸோ 3/12. ஓகே, இதை கேன்சல் பண்ணி போடலாம், இல்லைன்னா இப்படி கூட போட்டுக்கலாம், சரியா. ஸோ 3/12. ஓகே, ஃபோர்த் சம் 13/14 minus 7/8. இது என்ன ஃப்ராக்ஷன்ஸ், ரெண்டுமே அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ எல்சிஎம் எடுக்கலாம் டினாமினேட்டருக்கு. 14 8 சொல்லுங்கள், ரெண்டுமே ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள் கொடுக்கலாம். 7 2s are 14. ஸோ 7 4 2s are 8 தானே. இப்போ இங்கே 4 போடணும். ஸோ நீங்கள் இதில் வந்து எந்த நம்பர் போடணும்னு எப்படி பண்ணிக்கலாம்னா, இப்போ பாருங்கள், 2 7s are 14 தானே. இந்த 2 வந்து இங்கே இருக்குதா, இந்த 2 இருக்குது, இந்த 14ம் இருக்குது. அப்போ மீதி எதுவும் இல்லை, இந்த 7 தான் இல்லை, அப்படி கீழே போட்டுக்கணும். அதே போல் வந்து 8 பாருங்கள், 2 4s are 8. இந்த 2 இந்த இருக்குது, இந்த 8 இந்த இருக்குது. இப்போ இந்த 4 வந்து நம்ம கீழே போடணும், சரியா. நெக்ஸ்ட்டு 7 டேபிள் 1 7 is 7, இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. தென் 2 டேபிள் 1 2 2s are 4 தானே. தென் 2 டேபிள் 1 1. What's the LCM? LCM of 14
and 8 is equal to 2 into 7 into 2 into 2. சொல்லுங்க 2 7s are 14. 14 into 2, yes, 28. 28 into 2, 56. So 56. So first fraction 13 by 14 into இந்த 14 எதால மல்டிப்ளை பண்ணா 56 வரும்னு பார்க்கணும். அப்போ இப்படி உங்களுக்கு செய்ய முடியலனா ஈஸியா கண்டுபிடிக்க முடியலனா என்ன செய்யணும்னா நீங்க இந்த LCM இருக்குல்ல இத வந்து இதல நீங்க டிவைட் பண்ணி பார்க்கணும். சரியா? இந்த 56 இந்த 14 ஆல டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ண தெரியுமா? எப்படி டிவைட் பண்றது? 56 divided by 14. இது வந்து 14 வந்து எதால மல்டிப்ளை பண்ணா 56 வரும்? 4 times. 1 time, 2 time, 3 time அப்படி மல்டிப்ளை பண்ணா 4 times வருதா? அப்ப இந்த 4 ஆல இந்த மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? இத வந்து எதால மல்டிப்ளை பண்ணா 56 வரும் பார்க்கிறதுக்கு நீங்க 14 into 1 14 into 2 அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லனா டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணாலும் சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண வேண்டியது வரும். சரியா? சோ 13 into 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 13 into 4 3 4s are 12 balance 1 1 4 is 4 4 plus 1 5. So 52 divided by 14 into 4 56. Then second one 7 by 8 into 7 8 எதால மல்டிப்ளை பண்ணா 56 வரும்? Yes, 7 7 by 7 that is equal to 7 7s are 49 divided by 56. Okay, இப்போ பாருங்க ரெண்டுமே லைக் ஃபிராக்ஷன் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ வந்து எழுதிக்கலாமா? 13 by 14 minus 7 by 8 that is equal to 52 by 56 minus 49 by 56 that is equal to பாருங்க 56 நியூமரேட்டர்ல 52 minus 49 that is equal to 52 minus 49 என்ன 3. okay, 3 by 56. okay, இது ஆன்சர். unlike fractions like fraction கன்வர்ட் பண்ணனும், அதுக்கு LCM எடுத்து பண்ணனும். like fraction கன்வர்ட் பண்ண பிறகு என்ன பண்ணனும்? நியூமரேட்டர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.